அன்புள்ளம்மா அடுப்பரங்காரி சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், திங்கட்கிழமை. எல்லோருக்கும் பணி, புதிய கல்விச்சாலை எல்லாமே திறப்பதற்குரிய நல்ல நாள். வெயில் வேற ஆரம்பிச்சிருச்சு. நான் எங்கள் மதுரை பக்கம் நல்ல மழை பெய்யுது. நைட்டெல்லாம் நல்ல மழை. அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீம் வந்து சேராமல் போகும். பெற்றோர்கள் பயப்படுவாங்க, ஐயோ குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு சேராமல் போகுமேன்னு. நான் வீட்டிலையே அந்த குல்ஃபி ஐஸ்கிரீமோ இல்லை இந்த மாதிரி கப்பில் வச்சு சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் சில பொருட்கள் நம்ம வாங்கி தான் வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டே தான் வீட்டிலையே ஹோம்லியாக நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலையே நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒன்றா குல்ஃபி மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை கப்பில் வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மில்க் மேடு டின்னு, அதில் வந்து அரை டின்னுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்குன்னு 4-5 பேருக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து பாதாமும் முந்திரியும் பொடி பண்ணி வச்ச பொடி, இது மாதிரி கஸ்டர்ட் பவுடர், அது வந்து ஒரு 3 ஸ்பூன் பாலில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து பாதாம் ட்ரிங்க் மில்க்குன்னு ஆச்சியில் வந்து போடுறாங்க, இல்லை நிறைய பிராண்ட் அந்த மாதிரி போடுறாங்க. அந்த மிக்ஸு வாங்கி வச்சுட்டா அதில் குங்குமப்பூ கலந்துருக்கும், அது நல்லாயிருக்கும். இது மாதிரி முந்திரி பாதாம் வந்து நல்லா பொடி பண்ணி அதில் மேலே தூவி விடுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவும் நீங்கள் சேர்த்துக்கணும், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து பாதாம் ட்ரிங்க்லேயே குங்குமப்பூ இருக்குனால நான் வந்து தனியாக போடலை. பட் இதெல்லாம் இருந்தாலே பால் வந்து கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு வேணும் நமக்கு. இருந்தால் நிறைவாக ஒரு 4 பேர் நல்ல கப்பு நிறையா வச்சு சாப்பிட்லாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நல்லா கண்டென்ஸ்டு மில்கை பாதி ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த பாதாம் மிக்ஸை வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுட்டு நல்ல பீட்டர் வச்சு நல்லா அடிக்கணும். இது அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. கஸ்டர்ட் பவுடரை வந்து தனியாக ஒரு சூடான பாலில் போட்டு நல்லா அதை வந்து டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் பாலுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். வேணும்னா ஒரு லைட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சு அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. அதையும் போட்டு அந்த மிக்சிங் பவுலில் வந்து முதல்ல கண்டென்ஸ்டு மில்கை போட்டுட்டு இந்த பவுடர், இந்த பாதாம் பவுடர் வந்து ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் போட்டுட்டு, இந்த பாதாம் மிக்ஸு அது வந்து 3 அல்லது 4 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து டம்ளரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் நல்லா அதோடு போட்டு கலந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா வந்து அந்த பவுலில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ண இந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் நமக்கு. அதில் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த பாதாம் அண்டு முந்திரியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டு உங்களுக்கு வாயில் தட்டுப்படுற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஃப்ரீசிங்கில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து திரண்டு அது ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். அதை வந்து 4-5 மணி நேரம் கழித்து நல்லா கெட்டியானவுடனே இந்த மாதிரி பவுலில் ஸ்பூன் போட்டு நல்லா கெட்டியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹோம்லியாக இருக்கும், எந்த வித தொந்தரவும் பண்ணாது. ஆனால் எப்பயுமே வெளியிலேருந்து சாப்பிட்டாலும் வீட்டுக்குள்ளே செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த சில்டு ஐட்டம் சாப்பிட்றப்போ குழந்தைங்க வந்து ஒரு 1/2 டம்ளருக்கு வெந்நீர் கொடுத்துடணும். அப்போ தான் அது வந்து உணவு குழாயிலையோ வயிற்றுலையோ எங்கேயும் போய் அந்த சில்னஸ் வந்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல சூடான வெந்நீரை வந்து கொடுக்கணும். இது வந்து சாப்பிட்றப்ப குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேயே பால் பவுடர் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கனால, கார்ன்ஃப்ளவர் மாவு பால் பவுடர் எல்லாம் இருக்கனால இது போட்டு செய்கிறப்போ குழந்தைங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. கஸ்டர்ட் பவுடரும் நம்ம கடையில் பவுடரை வாங்கி நம்ம தான் மிக்ஸ் பண்ணுறோம், அதனால் அதுவும் எந்த ஒரு தொந்தரவும் குழந்தைங்களுக்கு கொடுக்காது. தைரியமாக நம்ம வந்து வீட்டு ஐஸ்கிரீம், வீட்டு மிக்சிங் வந்து நம்ம கொடுக்கலாம். மில்க் கண்டென்ஸ்டு மில்க் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சுகர் இது வந்து அதுவே நிறைய அதில் சுகர் கலந்துருக்கனால நம்ம மெனக்கட்டு சுகர் போட வேண்டிய தேவையில்லை. ஸோ இது வீட்டிலையே ஐஸ்கிரீம் தயார் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் நான் செஞ்ச ஒரு மெத்தட் பண்ணி நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது,
டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. கொஞ்சம் நான் அப்பயே எடுத்து வச்சிட்டேனால உருகிடுச்சு, நல்லா திக்காக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய யூடியூப்பில் கொடுங்க. உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப தேவை. இப்போ தான் முதல் தடவையாக என்னுடைய போஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க, உங்கள் லைக்ஸை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் அன்புள்ள அடுப்பங்கரை மீனா. வாழ்க வளமுடன். நன்றி. இதில் இப்போது நல்ல ஐஸ்கிரீம் வந்து கெட்டி ஆகிட்டு வருது பார்த்திங்களா. நான் வச்சது நைட்டு வச்சேன். எங்கள் வீட்டில் ஃப்ரீசிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம்னால இப்போ தான் அது ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நல்லா அந்த நட்ஸ் எல்லாம் கூடயே இருக்குது பாருங்கள்.